இன்றைக்கு நம்ம சுவையான பீன்ஸ் பொரியலை மைக்ரோவேவ் அவனில் தயாரிக்கலாமா? நான் இந்த எல்லா ஸ்பைசஸுமே இன்றைக்கி பீன்ஸ் பொரியலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பீன்ஸை இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு ஒரு மைக்ரோ ப்ரூஃப் பவுலில் போட்டுட்டு மஞ்சத்தூள், ஆல் பர்பஸ் கறி பவுடர், சிவப்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கருவேப்பிலை வறுத்து பொடித்ததான அந்த பொடி, ஃப்ளாக்ஸீட். எப்போவுமே ஒரு பொரியலில் நம்ம ஃப்ளாக்ஸீட் பொரியலையோ கூட்லேயோ நம்ம ஃப்ளாக்ஸீட் சேர்க்கச்ச நல்ல ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்ல வாசனையையும் கொடுக்கும். கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது ஃப்ளாக்ஸீட்ஸு. நல்ல ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம். இதுக்கு இந்த பீன்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு. மைக்ரோவேவ் அவனில் குக் பண்ணுறச்சே ஜாஸ்தி உப்பு பிடிக்காது, ஸோ கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கலாம். நல்ல கட் பீசஸ் ஆஃப் க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, விழுதாக அரைத்ததான இஞ்சி, இதை போட்டுட்டு மைக்ரோவேவ் அவன் குக்கிங்கில் எப்போவுமே ஜாஸ்தி தண்ணி தேவைப்படாது. காயை சமைக்க ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணோன்னாலே போதுமானது. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். இதை ஒரு மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் பவுலில் போட்டு இதை மைக்ரோவேவ் அவனில் வச்சு 5 நிமிஷம் ஹை பவரில் வச்சுருக்கேன். நடுப்புற ஒரு வாட்டி வெளியில் எடுத்து கலந்து விட்டுட்டு திருப்பி 3 மினிட்ஸ் நான் ஹை பவரில் வச்சுருக்கேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 8 மினிட்ஸ் பார்த்தோன்னாக்கா நம்ம பீன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப நல்லா வெந்திருக்கும். ஸோ இதுக்கு நல்ல துருவிய தேங்காய், தாளித்ததான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், அந்த கலவை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். இதை திருப்பியும் மைக்ரோவேவ் அவனில் வச்சு ஹை பவரில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னாக்கா சுவையான பீன்ஸ் பொரியல் ரொம்ப குறைச்சி எண்ணெயிலேயே நம்ம மைக்ரோவேவ் அவனில் தயார். மைக்ரோவேவ் அவனில் சமைக்கிறச்சே நம்ம ஜாஸ்தி தண்ணி யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால் அந்த வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் நம்மளுக்கு ரீட்டைன் ஆகும். சுவையான பீன்ஸ் பொரியல் மைக்ரோவேவ் அவனில் குறைச்சி எண்ணெயில் தயார்.